பிள்ளை வீட்டுக்காரங்க நாம் எதிர்பார்த்ததை விட அதிக வசதியானவங்களாக இருப்பாங்கன்னு அவங்க பேச்சில் இருந்தே புரிந்தது. பையனோட அப்பா 20 கார் வச்சுக்கிட்டு நல்லா ட்ராவல் பிஸ்னஸ் சைடில் ஓடிக்கிட்டு இருக்குது. 1க்கு 4 வீடு வச்சுருக்காங்க. ஒரே பிள்ளையானதால் அப்பாவின் சம்பாத்தியம் முழுவதும் பையனுக்குத்தான். அவங்க வசதிகளை பார்க்கும்போது நாம் எங்கேயோ தள்ளி நிற்கிறோம். அவ்வளவு சொத்தை கொடுக்கவில்லைனாலும் ஆண்டவன் உனக்கு அழகை கொடுத்துருக்காங்கிறதுனால அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ என்னம்மா சொல்கிற? மகள் ரதியிடம் ரேவதி ஆவலோடு கேட்டாள். அவங்க தங்களை பற்றி பெருமையாக பேசியதை அலசி ஆராய்ந்து முடிவு பண்ணலாம். சஸ்பென்ஸ் கொடுத்து நிறுத்தினாள் ரதி. நீயே அதை செய், நான் கேட்டுக்கிறேன் என்றாள் ரேவதி. 10,000 கிலோமீட்டர் ஓடக்கூடிய கார் டயரை 5,000 கிலோமீட்டர்லேயே மாற்றி புதுசு போடுவாங்க. கையில் நல்லா வருமானம் வரக்கூடிய பிஸ்னஸ் இருந்தாலும் சைடில் இன்னொன்று. ஒரே வீட்டில் இருந்தால் போர் அடிச்சிரும்னு வருடத்திற்கு ஒரு முறை வீடு மாற்றுவாங்க. சொந்த வீடு இருந்தால் கூட வாடகை வீட்டுக்கும் போவாங்க. எதிலும் அவங்களுக்கு 1க்கு மேலே தேவைப்படுகிறது. பழச அடிக்கடி மாற்றி புதுசுக்கு போகிற பழக்கம் இருக்கிற குடும்பத்தில் என்னையும் ஒரு வருடத்தில் மாற்ற மாட்டாங்கிற உத்தரவாதம் அவங்க பேச்சில் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அப்புறம் முடிவு பண்ணலாம். மகளின் அலசலை கேட்டு பவர் கட்டிலும் சாக்காகி உட்கார்ந்தாள் ரேவதி.